அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான் இது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், நாங்கள் வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கதா சொன்னோம் இல்லையா, மால் போயிட்டுருக்கிறதா. ஸோ எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கே தான் கிளம்பி போய்கிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி அங்கே போனது பார்த்தது, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 நாளுமே ரொம்பவே ஜாலியாக ரொம்ப நல்லா போயிருந்தது. ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சின்னண்ணா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க என்ன மால் பார்த்திங்கன்னா மெரினா மால் தான் போனோம். லாஸ்ட்டாக எப்போ போனோம் மெரினா மால் பார்த்திங்கன்னா 2021 20 டிசம்பரில் நான் நானா வீட்டில் தங்கியிருந்தோம். அப்போ போனது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் மெரினா மால் பக்கம் வரோம். அதுக்கு முன்னாடி பெரிய நானா வீட்டில் இருக்கும்போது ஃபீனிக்ஸ் மால் போயிருக்கோம். பெரிய நானா வீட்டுக்கு பக்கம் அப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் மால், இங்கே மெரினா மால். சென்னையில் இந்த 2 மால் தான் முக்கியமாக போயிருக்கோம். ஆனால் இங்கே எங்கேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தான் போகணும்னு நிஹால் ரொம்ப அடம் பண்ணதுனால மாலுக்கு வந்தாச்சு. நானாலாம் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால அம்மா கூட எல்லாம் வந்திருக்கோம். பட் ஹஸ்பண்ட் கூட வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த மால் போகிறது இதெல்லாமே சென்னை வந்திருக்கோம். அது எப்போன்னா 2012 13 இப்போக்கு எங்கள் பெரிய நானா சென்னை கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தப்போ அப்போ நான் என் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்திருந்தோம். ஆனால் எங்கேயுமே அதிகம் வெளியிலாம் போகல. சரவணா ஸ்டோர் அந்த மாதிரி டி நகர் பக்கம் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, ஹஸ்பண்ட் கூட சென்னைக்கு நாங்கள் 2 பேருமா சேர்ந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. வர்றது எப்படி சொல்கிறது, 2 நாளாக இருந்ததுனால எதுவுமே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியல 2 வீட்லேயுமே. ரொம்ப இதாக இருந்துச்சு. வந்த நேரத்துக்கு ஓகே இதுவாவது வந்தோமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ மெரினா மாலுக்கு உள்ளக்க நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஒன்றா கிளம்புறோம் இல்லையா. ஸோ வந்துவிட்டோம். பிள்ளைங்கள்லாம் மாமா கூட சேர்ந்து அவங்களாம் முன்னாடி கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் பின்னாடி எப்படி அந்த நடக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஹீல்ஸ்க்கும் அதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி வழுக்கிக்கிட்டே இருந்தது. அதில் நடக்கவே வரல. ரொம்ப ஹீல்ஸ்லாம் நான் போடவும் மாட்டேன். அது எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ளோர் ரொம்ப இதாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா அந்த விஜய் கட் அவுட்ஸ் தான். ஸோ இதை பார்த்தோன்னே என் பிள்ளை எப்படி பேண்டு வாய் பொழந்துட்டு நிற்கிறாங்கிறது மட்டும் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அங்கேயே நின்றுட்டா நவரவே இல்லை. அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிற்கிறான் பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தவன் தான். அதை விட்டு அசையவே இல்லை. அவருக்கு வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஃபேன் அவர். சின்ன பிள்ளையில ரொம்ப அப்படி தான், இந்த சாங்ஸ்லாம் ரொம்ப அடிக்டாக இருக்கும் அப்படி. ஆனால் இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் காட்டிக்க மாட்டான். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேனாக இருக்கார். அவங்க டேடி மாதிரியே, அவங்க டேடியும் அப்படி தான் விஜய் ஃபேன். ஸோ இப்போ அவருமே ரொம்ப ஃபேன் ஆகிட்டார். அதனால் அது உள்ளே போயிட்டு ரிட்டனில் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி அழைச்சிட்டு போயாச்சு. நின்று உடனே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தான். சரி வரும்போது பார்த்துக்கலாடான்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டோம். உள்ளே போனதோட இங்கே என்னென்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். குர்த்தீஸு மற்ற இது A to Z எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு தேவையானதாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே குர்த்தீஸ்லாம் டாப்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் ஆஃபர் எதுவுமே இல்லை. ரொம்ப ஹெவி ரேட்டாக இருந்துச்சு. ரொம்ப இன்னும் வாங்குற மாதிரி இல்லை. அதிகம் எதுவுமே சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு போன மாதிரி போயாச்சு. ஒரு சிலது வாங்கினோம். ஆனால் எதுவுமே அந்தளவுக்கு ரொம்ப இதில்லை. முன்னாடி நாங்கள் வந்தப்போ இங்கே குர்த்தீஸ்லாம் எடுத்துருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நேரம் ஆஃபர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சுற்றி ஆளுக்கு ஒரு பக்கமாக அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருந்தது. இவங்க கூட நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இல்லையா. அது என்னென்னா அப்படியே சும்மா ரவுண்ட்ஸ்லேயே போயிட்டு பார்த்துட்டு வந்துச்சு. வாங்க இதான் மால், வாங்க பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்க கூட போயிட்டு கடையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். செப்பல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா ரேட் ரொம்ப இதாக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஆஃபர்ஸ் நான் சொன்னேன், அதான் முன்னாடி வந்தப்போலாம் ரொம்ப ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஓகே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே அந்தளவுக்கு குவாலிட்டியாக அதாவது நல்லா இல்லை, கலெக்ஷன்ஸ் நல்லா இல்லை. ஆனால் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு. ஓகே என்னெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். டாய்ஸ் செக்ஷன் பார்த்தா டாய்ஸில் பார்த்திங்கன்னா கவரில் இருக்கிற டாய்ஸ்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்தது. கவர் இல்லாததெல்லாம் பிள்ளைங்கள்லாம் வரவங்க பார்க்குறவங்க எடுத்து விளையாடுவாங்க போல், கொஞ்சம் டஸ்ட்டாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா டாய்ஸுமே க்யூட்டாக அழகாக இருந்தது. இந்த பக்கம் பிள்ளைங்க எல்லாருமே என்னை இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. மாமி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு டாய்ஸ் வச்சு விளையாடினாங்க. அங்கே இருந்த பிள்ளைங்களாம் எடுக்கக்கூடாது கேமரா இருக்குன்றோடனே பிள்ளைங்க எப்படி கேட்பாங்களா, கொஞ்சம் நேரம் எடுத்து அங்கே விளையாடிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் சொன்னேனே, அது இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே A to Z உள்ள எல்லாமே இருக்கும். அரிசி, பருப்பு, ஜூஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு A to Z இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். இதை விட்டு வெளியில் பில்லுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துல இயர் ரிங்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஹெவி ரேட்டாக இருக்கும்.
வெளியில் விற்கிறத விட நம்மளுக்கு வந்து ஆன்லைன் ரேட்டாக இருக்கட்டும், வெளியில் நம்ம வாங்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் விட டபுளாக தான் இருக்கும் ரேட்டு. ஸோ சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த ஜார் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டன போய் ரொம்ப பார்க்க முடியல. ஏன்னா இவங்க பின்னாடி ஓடவே எனக்கு சரியாக இருந்தது. அது மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லா அழகாக இருந்தது. நிஹால் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இது வாங்கிக்கிறேனே அது வாங்கிக்கிறேனேன்னு சொல்லவே சரி, அவங்க டேடி அவனை இழுத்துக்கிட்டு போகவே சரி, அப்புறம் வாங்கிக்கலாம் வரும்போது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டு நான் என் ஹஸ்பண்டு பிள்ளை 3 பேருமே வந்து சும்மா கடையை வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா எல்லாருக்கூடையும் சேர்ந்து அங்கே எல்லாமே போயிட்டு வாங்குறதுலாம் என்ன வாங்கணும் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இது நான் போன கையோட எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தது தான். என்னன்னாக்கா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வரும் இல்லையா, அப்போ நிறையா வந்து மாறி இருக்குது. இந்த நட்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சாக்லேட்ஸ். இங்கே நின்றுட்டு வந்து டேஸ்ட்டுக்கு நிறையா இது பண்ணுவாங்க போல். இவன் நின்று கேட்டான், உடனே அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கோவமாக வந்துக்கிட்டு இருந்தான், எனக்கு இது கூட வாங்கி தரலையா அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் எப்போவும் சாக்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கும். அதெல்லாம் சும்மா ரவுண்ட்ஸ் போய்ட்டு நான் சொன்னால் லாஸ்ட்டு வரைக்கும் போய்ட்டு திரும்ப நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து என்ன வாங்கினோம், உங்கள் கடாய் இதெல்லாம் நம்ம வாங்கினாங்க. அம்மா வந்து என்ன வாங்கினாங்கனாக்கா ஆப்ப கடாயும் ஒரு அலுமினியம் பொரிக்க சட்டி. அது ஒரு மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் வந்து இந்த இடிக்கிறது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ரேட்டு ஓகே, இதெல்லாம் கூட ஓகே. அடுத்ததான் பார்த்திங்கனாக்கா இதுதான் ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு. பிராண்டடுன்னு சொல்லி வச்சுருக்காங்க ஹேண்ட்பேக்கு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000. இது ஆஃபரில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆஃபரில் இல்லை இது நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபர் வந்து வெளியில் தனியாக வச்சுருந்தாங்க 799 699 அப்படின்ட்டு. எல்லாமே வந்து ஒரு மாதிரி அழுக்காகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அவ்வளோவா ஒன்றும் ரொம்ப நல்லா இல்லை. கலர் எல்லாமே நல்லா இருக்குது, பட் எல்லோரும் எடுத்து எடுத்து பார்க்குறது இல்லையா என்னன்னு தெரியல. இதெல்லாமே ஆஃபர் 799 போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த 3000க்கு அதில் என்ன இருந்துச்சு அந்த எல்லோ பேக்லன்னு தெரியல. அது அந்தளவுக்கு ஒன்றும் அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து நல்லாயிருக்கு, இந்த பேக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருந்தது. எடுக்கலான்னு பார்த்தா இவங்க வேணான்ட்டாங்க. 799க்குலாம் அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை, நீ ஒன்றும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எழுதிட்டு வந்துட்டாங்க. சும்மா வந்து என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லாயிருக்கு, கலர்ஸ் அந்த இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதிகமாக எதையுமே வாங்காமல் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னாக்கா, டைம் ஆகிட்டே இருக்குது, வந்ததே லேட் இல்லையா, நானா வீட்டுக்கு லஞ்சுக்கு வேறு போகணும். முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு நானாக வேறு இடையில கால் பண்ணிகிட்டு இருந்தேங்களா, அதனால தான் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. பிள்ளைங்கள்லாம் கிளம்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு, ஏமாற்றக்கூடாது. நம்ம ஏதாச்சும் பிள்ளைங்களுக்காக சும்மா ரவுண்ட்ஸ் பிளான் மாடிக்கு போகலான்னு பார்த்தோம். மாடிக்கு போகிறதுக்கெலாம் டைம் இல்லை. அங்கே வந்து கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போகணுன்னு பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் டைம் தான் இல்லை. கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு வந்துட்டோம். இவனுக்கு மட்டும் டீஷர்ட்ஸ் எல்லாமே கேட்டான். அதெல்லாம் மட்டும் இது பண்ணிவிட்டு அந்த கடாய், ஆப்ப கடாய் இதெல்லாம் தான் வாங்கினோம். அதிகமாக எதுவுமே வாங்கலை. அதோட நாங்கள் பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து டைம் ஆகிட்டே இருக்குது. இங்கேருந்து அங்கே நான் பெரியண்ணா வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கும், டிராஃபிக் இருக்கும். ஏன்னா 2 மணி 2:30 ஆகிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் அங்கே போகணுன்னா 4:30க்கு மேலே ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தது. கிளம்புனதை இது பண்ணாமல் வந்தோங்கிற ஒரு பேருக்கு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா வெளியே வரும்போது நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாரு. நானும் கொஞ்சம் பிள்ளைய வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அதை எதுவும் வாங்கலை, அதுக்கிட்ட நின்று அவனுக்கு அந்த கட்அவுட்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். சரி, அதே வந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து அவங்க டேடியுமே வந்து அவனை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நானுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். என்னென்னா மாடிக்கு போகணுன்ட்டு ரொம்ப இது, பட் டைம் இல்லாததுனால வந்தாச்சு. ஏன்னா அது உள்ளே தான் சொன்னேன், மால் உள்ளெல்லாம் போனால் லேஸில் நம்மளுக்கு வர முடியாது. இன்னும் நிறைய ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் போனது இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் போனோம். அது உள்ளே மட்டும் பார்த்துட்டு வேறு எங்கேயுமே போகல. மாடிக்கலாம் அப்புறமா இன்னொரு நாள் வந்தால் இன்ஷா அல்லாஹ் வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். எங்கே டைம் இருக்காது, லீவும் இருக்காது. இப்போ எங்கள் ஊருக்கு வந்ததுனால ஓகே கூட வரணுங்கிறதுனால வந்தாச்சு. இனிமேல் எப்போ நம்ம சென்னை கிளம்புறோம், எல்லாம் எப்போ நாடியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து லீவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லியிருக்கு. அல்லாடி என்னாட்ட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எஸ்கலேட்டில் வந்து என்ன ஐயோ வாய் குளருது, என்ன சொன்னது தெரியலையே. எப்படியுமா ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கே 3 மணி ஆகிடுச்சு. நானா வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் கொஞ்சம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கார் வந்து எடுத்துக்கிட்டு நானா வீட்டுக்கு போனோம். கேம் போகிறதுக்கே வந்து டிராஃபிக் வேறு. அன்றைக்கிங்க பிள்ளையார் ஊர்வலம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, விநாயகர் ஊர்வலம் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால வேறு நின்று போயிட்டு இருந்தோமா, ரொம்பவே டைம் எடுத்துக்கிடுச்சு. ஊர்வலம் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கிட்டே இருக்குது. அங்கேயே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு.
போச்சு இன்றைக்கி அவ்வளோதான். லஞ்ச் டைமே தாண்டிடுச்சு. நாங்கள் அங்கே போகிறப்போ நானா வீட்டுக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 5 மணி சாரி 4:30 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆனோம். சாப்பிட எல்லாம் இது பண்ணி போனதோடவே உடனே மச்சி எல்லாமே எடுத்து வச்சுட்டா. எல்லாம் சாப்பிட்டு உட்காரதுக்கே 5 மணி ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் அன்றைக்கி 5 மணிக்கு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன், அப்புறம் ஸ்வீட்ஸில் வந்து பைனாப்பிள் கேசரி அண்ட் வந்து பிரெட் ஹல்வா எல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் டைம் ஆகிடுச்சு, 5 மணி ஆகிடுச்சு இல்லையா? அதனாலே வந்து சரியாக சாப்பிடவே இது பண்ண முடியல. ஆனால் டேஸ்ட்டு இது எல்லாமே சூப்பராக இருந்தது. போன தடவை ஏன் இவ்வளோ லேட்டுன்னு தான் நானா கேட்டா. என்ன செய்கிறது, டைம் ஆகிடுச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒரு மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. நாங்கள் வர வரைக்கும் நானாவுமே சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுட் வந்து ஆர்டர் தான் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஒன்றும் செய்ய வேணாம், தனியாக எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயுமே சாப்பாடு ஆர்டர் பண்ண சொல்லியாச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து நாங்கள் போகிறதுக்கே முன்ன பின்ன ஆகிடுச்சு. பாவம் வச்சுப்பட்டு எல்லாம் ஒண்டியமாக செஞ்சுட்டு கிடப்பாங்க இல்லையா? அதனால் வந்து ஃபுட் வந்து லன்ச் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியாச்சு. ஆர்டர் பண்ணி தான் அன்றைக்கி லன்ச் வந்து எடுத்து வச்சுருந்த ஹல்வா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் படுத்துட்ட ஹல்வா. அன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாக இருந்துச்சு ரொம்ப. அதோட பிள்ளைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் அம்மாச்சி. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஹலோ இவர் சின்னவர் பார்த்தீங்கன்னாக்கா, மம்மா வந்ததோட மம்மா கூட போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனை வாங்கிட்டு விளையாடிக்கிட்டு, ஒரு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பார்த்து. உம்மா உமராக்கு போனப்போ கூப்பிட போனோம்ல, அப்போ தங்கியிருந்தது தானே. எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு பிள்ளை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப நேரம் கூட அங்கே இருக்க முடியல. கொஞ்சம் நேரம் பிள்ளைக்கிட்டேயே தான் நான் விளையாடிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு மச்சி வந்து எனக்குமே ஒரு பவுலில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தா. ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து பொவெண்டோ அது இதுன்ட்டு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். நாங்கள் ஊருக்கு அங்கே வரதா வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? பெல் அடித்ததோடயே இவர் வந்து பார்த்திங்கன்னா, உள்ள சவுண்டு கிழியுது. என்னென்னா வரப்போகிறோங்கிறத மதியானம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே தான் நானா சொன்னாகலாம். செம்ம சவுண்டு உள்ளே நுழைஞ்சதோட வந்துட்டியா வந்துட்டியான்ட்டு, உனக்கு உடம்புலாம் தேவலையா? உனக்கு உடம்பு ஜுரமா இருந்துச்சே பரவாயில்லையான்னு கேட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நவரவே இல்லை பிள்ள. வந்து நாங்கள் உட்காந்து எங்கள் விட்டு நவரவே இல்லை பிள்ள. ரொம்ப புள்ள தேடிக்கிட்டே இருந்தான் நமக்கு. அங்கேயுமே சரி பிள்ளைகள் வந்து 2 வீட்லேயுமே சரி, நானா பிள்ளைகள்லாம் நாங்கள் அங்கே போனாலும் சரி, இங்கே இங்கே வந்தாலும் சரி, அப்படி ஒரு இதா இருப்பா. ஹலோ இங்கே வரத விட நாங்கள் அங்கே போயிட்டோம்னாக்கா, ரொம்ப இதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்துட்டிங்களா வந்துட்டிங்களாங்கிற மாரி. இப்போ இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட பேரை வந்து எழுதுறேன்டாரு. மாமின்னு சொல்லி என்னை வந்து என்னோட நிக்நேம் சொல்லி, மாமின்னு சொல்லி எழுதுறேன். உன் பேரை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி என்னலாம் பண்ணுறான் பாருங்க பிள்ள. அவர் அப்போ தான் ஹோம்ஒர்க் வேறு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தார். ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு, நான் வந்து உன் பேரை எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என் பேர் எழுதி, அது கூட என்னென்னமோலாம் இது பண்ணி போட்டுட்டு இருந்தான். சொல்லி கரெக்டாக மாமினா என்ன ஸ்பெல்லிங் வரும் அப்படின்ட்டு அவர் எழுதுறாரு பாருங்க. எழுது எழுது எழுது. வரும் 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 எழுது. வாவ்! சூப்பரா அழகா எழுதிக்கிறாங்கல்ல. அழகா எழுதிக்கிறாங்களே. அழகா எழுதிக்கிறாங்க செல்லக்குட்டி. ஹார்ட்லாம் போடுதுமா மாமி பேருக்கு. செல்லம் என்னோட செல்லம். என்னடா அழகு என்னடா அழகு. இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா, என்னை என்ன சொல்லி மாமின்னு கூப்பிடுவானோ அந்த பேரை எழுதிட்டு 2 சைடு ஹார்ட் சிம்பிள் போட்டுட்டு வந்து என்னை வரைகிறாரு. ஆக்சுவலாக கீழே இருக்கிறது நான். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா பட்டன்ஸ்லாம் போட்டு அதில் நம்பர் இது பண்ணுறாரு. என்னடா என்ன வரைகிறீங்க செல்லன்னு கேட்டாக்கா, அது வந்து கால் பண்ணுற மாதிரியா அதாவது அங்கே இருந்துட்டு பிள்ளைகள் எங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க இல்லையா? வீடியோ கால்லாம் பேசுகிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி வந்து என்னை வரைஞ்சி நேம் போட்டு பட்டன்ஸ் அந்த மொபைலில் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ்லாம் இது பண்ணி போட்டு எனக்கு கால் பண்ணி பேசுனதா சொல்லிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருந்தான் பிள்ளை. எனக்கா ரொம்ப சந்தோஷமாக தாங்கல. பிள்ளை வந்து பேரெல்லாம் எழுதி இந்த மாதிரி ஏன்னா வந்து ரொம்ப நாள் சென்று லீவில் இது பண்ணி பார்க்குறது, வீடியோ காலில் தானே பிள்ளைங்கள்லாம் பார்க்குறோம் பேசுகிறோம். பிள்ளைகளுக்குலாம் வந்து ஒரு மாதிரியே தேட்டமாக இருக்குது. நாங்கள்லாம் போனாக்கா அவளுக்கு அவ்வளோ ஒரு இதாக போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக. பெரியவர் அப்படி அவர் சைலண்ட்டு. பட் பேச மாட்டாரே தவிர அவர் உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்கும். கடிக்க மாட்டார். இவர் எல்லாம் வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ்லாம் போட்டாஹா. ரொம்ப நேரம் எங்களை விட்டு நவரவே இல்லை பிள்ளை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹலோலாம் டிவி பார்க்குறதுக்கு இது பண்ணிவிட்டு மச்சி வந்து பஸ் ஏறிட்டு தான் போகணும் அப்படின்னே சொல்லிட்டாஹா. பட் டைம் இல்லை. சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிட்டது இல்லையா? அதனால் வந்து சுத்தமாக என்னால் முடியவே இல்லை, சாப்பிட்டதே என்ன செரிக்கலை அப்படின்ட்டாஹா. சரி பரவாயில்ல, நீங்கள் சுடுங்க செய்யுங்க,
அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நைட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம், ட்ராவல்லேயே கொஞ்சம் இதாகிடும்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மச்சி வந்து இட்லி சுட சுட இட்லி சுட்டு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அது கார சட்னி எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தா. அப்புறம் பரோட்டா வந்து கூட கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு அதையுமே இது பண்ணியாச்சு. சரி ஹல்வா எல்லாருமே சாப்பிட்டா ஹல்வா எல்லாமே சாப்பிட்டான். நானும் ஹல்வா மட்டும் கையில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எங்களுக்குள்ளது. அங்கே போயிட்டு நானா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு. நாங்கள் கிளம்புறப்போ வந்து 10:30 மணி. ஆமாம், 10:30 மணிக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜேன்னு அங்கே குட்டி குட்டி கடையெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஓப்பன்ஸில் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நைட் டைமில் வந்து உள்ள எப்போவுமே நல்ல ஒரு இதாகவே இருக்குது. 11 வரைக்குமே நம்ம ஊர்லலாம் இங்கே எல்லாமே ஆஃப் பண்ணி போட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஜேஜின்னு இருந்தது. நாங்கள் இங்கே நானாவட்டுக்கு வந்து இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு காலையில் ஊருக்கு கிளம்புறது அதான் தான் பிளானு. சீக்கிரமாகவே கிளம்பணும்னு சொன்னாங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டுட்டு இது பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. மச்சி கொடுத்துட்ட பசேரை வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு பிள்ளை அங்கே பசேரை இது பண்ணி கேட்டான். நானும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு பிள்ளைக்கு அவனுக்கும் வச்சு கொடுத்துட்டு எஹலுக்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எஹலோ வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு 11:30 12 தான் வந்து பசியார் ஹலோ. சரி இவனையுமே படுக்க சொல்லிவிட்டு நானுமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துட்டு அதுக்கப்புறம் லேட் ஆகுது, என்ன காலையில் சீக்கிரமாக ஊருக்கு கிளம்பணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து ஒரு சவாரி இருக்குது காருக்கு அப்படின்றதுனால சீக்கிரம் படுத்துடணும்னு பார்த்தோம். பட் முடியல. காலையில் எழுந்திரிச்சதும் லேட்டு. காலையில் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அங்கே இருக்கிறேன். எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்றதுனால இது பண்ணிட்டேன். ஏன்னா 2 நாள் லீவ் போட முடியாது இல்லையா? பசி ஏறிட்டு தான் போகணும், நேரம் ஆகிடுச்சு, நீங்கள் பசி ஏறிட்டே கிளம்புங்கன்ட்டு தோசை செஞ்சு சட்னிலாம் வச்சு பசியார கொடுத்து தான் இங்கேருந்து கிளப்பி விட்டாலும் எங்களை. எத்தனை மணி ஆகிடுச்சுனாக்கா ஒரு 8:30 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு பசி ஏறிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு. அங்கேருந்து கிளம்பிட்டோம். காலையிலேயே வெயில் ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னாக்கா இப்போ கொஞ்ச நாளாவே வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கு இல்லையா? ஸோ ட்ராவல் டைமில் சுத்தமாக முடியவே இல்ல. சரி ஊர் வந்து சேர்ந்தா போதுங்கிற மாரி கிளம்பிட்டோம். ட்ராவல் வந்து நான் உட்காந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு லேட்டாக தூங்கி காலையில் அறக்க பறக்க எந்திரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவே இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வரும்போது ஊருக்கு வரும்போது நல்லா படுத்து தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் முழிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தேன். ஆனா அதுக்கு மேலே நம்மளுக்கு தாங்கல. நல்லா வந்து படுத்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் எங்கே வந்து முழிச்சோம்னாக்கா, பாண்டிச்சேரி வந்து தான் ஓகே ஆமா. பாண்டிச்சேரி வந்து தான் கொஞ்சம் ஒரு இது பண்ணுச்சு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால, இன்னும் இடையில எந்திரிச்சு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தூங்கிட்டேன். பாண்டிச்சேரி வந்துட்டு பார்த்திங்கனாக்கா, உள்ளே வரும்போதே நான் சொன்னேன் பீச்சுக்கு போகலாம். ஏன்னா வந்து கோவளம் அங்கே போயிட்டு கோவளம் பீச் போகணுன்ட்டு ரொம்ப சொல்லிட்டு இருந்துச்சு. டைம் இல்லையா வந்துட்டோம். சரி எங்கேயாவது பீச்சுக்கு கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னேன். என்ன நினச்சேன் தெரியல. சட்டுன்னு வந்து ஓகே காந்தி சிலை கிட்டன போயிட்டு அங்கே பீச்சுக்கு போயிட்டு வரலான்டோன்னே எனக்கு செம்ம குஷியாக தாங்களா. ஆஹா பாண்டிச்சேரி உள்ளக்க நம்ம வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரஹா. அதுவும் எங்கெல்லாம் எங்கேயுமே நான் வந்தது இல்லைல்ல. அதுவும் ஃபஸ்ட் டைம் பீச் பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரியிலன்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக கிளம்பி வந்துச்சு. இறங்கி இந்த காந்தி சிலை கிட்டன வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஷாப்ஸ், அந்த இது மாதிரி ஸ்டால்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸு, ஸ்கார்ஃபு அது இதுன்ட்டு நிறைய இது பண்ணி போட்டிருந்தாங்க. பட் எதையும் நின்று பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் நினச்சேன் சரி ஓகே பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டே வருவோம் அப்படின்ட்டு. ஈவினிங் வந்து சவாரி ஒன்று இருக்கிறதுனால சீக்கிரமாக போகணுன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தா. சரி என்னடா அதிசயமாக நம்மளை இறக்கி கூட்டிகிட்டு வரஹலேன்ட்டு நானுமே சரி பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் எல்லாத்தையும் பார்க்கலாம், பீச்லாம் கொஞ்சம் நேரம் போய் தண்ணியில் நின்று விளையாடிட்டுலாம் வரலான்ட்டு இறங்கிட்டோம். நிஹாலுக்கு வந்து அந்த இடம்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அவருக்கு தாங்க முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா அவனுமே சரி அவனும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பாண்டிச்சேரி உள்ளலாம் இறங்கி வந்து பார்க்குறதெல்லாம் நம்ம லைஃப்பில் எங்கே தான் போய்க்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த 2 நாளாக இருந்தாலும் 2 நாளுமே ரொம்ப நல்லா போணுச்சுன்றதை அதுதான் சொன்னேன். ஸோ காந்தி சிலைக்கிட்ட வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து பாரு இதுதான் பீச்சு அப்படின்னு சொல்லி காட்டினஹா. அப்போ புரியல. அதுக்கப்புறம் தான் என்னன்னாக்கா போய் கொஞ்ச நேரம் அங்கே அவசர அவசரமாக ஆள்ற ஸ்பீடு வாக்குக்கு நம்மளால் ஓட முடியாது. அதான் ஒன்று. வேக வேகமாக பிறகலா எங்கள் பின்னாடி அம்மாலாம் வரஹா. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். என்ன இவர் கேட்குறாரு இன்னும் அகலவில் காணும் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டோமேன்ட்டு. நீங்கள் பொறுமையாக வாங்க. ஏன்னா வெயில் சரியான வெயில் 11:30 12 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 12:30க்கு மேலேயே இருக்கும். வந்தால் சரியான வெயில். ஆனால் நல்லா காற்றா நல்லா இருந்துச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்தது வெயிலுக்கு. ஆனால் காற்றுக்கு பீச் ஓட்டமாக நல்லா இருந்ததா. அதை பார்த்துட்டு போய் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு வீடியோஸ் கொஞ்சம் நேரம் இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பிள்ளையெல்லாம் நிற்க வச்சு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா இருந்தது. போய் கிட்ட நின்று இதுதான் பீச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் அந்த தண்ணியில் கூட கொண்டு காலை வைக்க விடல. போகலான்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா.
இதுவே எனக்கு பெரிய அதிசயம். கூட்டிட்டு வந்ததே பெரிய அதிசயம். அதுவும் டே டைமில் பீச்சுக்கு வரணும் அதெல்லாம் ஆசையாக இருக்கும். காரைக்கால் பீச்சுக்கே நான் வந்து 7 மணிக்கு தான் நைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா காட்டிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாண்டிச்சேரி பீச்சில் இறங்கி இதுதான் பீச்சு, இதுதான் அலை, இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா. அட போங்கம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருக்கலான்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் இல்லை வேணாம் டைம் ஆகிடுச்சு போகலாம் சவாரி இருக்குது நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டா. சரி பரவாயில்ல இதையாச்சும் கூட்டிகிட்டு வந்து காட்டினீங்களே அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னும் ஒரு நாளைக்கு இன்ஷால்லாம் வரணுன்ட்டு இது வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு தடவை போகணுங்கிற ஆசையே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்கெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்னாக்கா ஒன்றும் தெரியாது. இன்னமும் வந்து கண்ணில் கட்டி மறைச்ச மாதிரி இது பண்ணிட்டா. சொல்லி எங்கே நெக்ஸ்ட் டைம் இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வீடியோ ஒன்று போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டால் நெக்ஸ்ட் டைம் தான் அந்த பிளேஸ்க்கு போகவே முடிய மாட்டேங்குது. வழக்கமாக அப்படி தானே நடக்குது ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே. நான் வீடியோஸ் போடுவேன் இங்கே போனேன் அங்கே போனேன் நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அது என்ன ராசின்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து ஐஸ்கிரீம் வந்து எடுத்துருந்தாங்க. அவர் கொர்னட் வாங்கிட்டார். நான் வந்து இந்த ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அந்த பார்க் ஒன்று இருந்துச்சு, பூங்கா ஒன்று இருந்ததா, அங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று எதுக்க பார்த்தது தான். ஆனா, அங்கே உள்ள பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா, நான் அது உள்ளே எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே காரைக்கால்ல சர்ச் ஸ்ட்ரீட் கிட்ட இருக்கிற மாதிரியே அந்த மாதிரி இருந்தது. அங்கே பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்கே வந்து தான் நல்லா தெளிஞ்சேன். ஏன்னா நல்லா தூங்கிட்டு வந்தேன் இல்லையா? இங்கே வந்தோடனே நல்லா பறக்க ரொம்ப புதுசாக உள்ளே வரும் அப்படின்றோடனே அதே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கேருந்து கிளம்புறப்போ கொஞ்சம் நேரம் நிஹால வந்து முன்னாடி சீட்டுக்கு தள்ளியாச்சு. ஏன்னா வந்து 4 பேர் பின்னாடி உட்காரவே முடியல. கொஞ்சம் நேரம் அவன வந்து பாப்பாக்காரங்கள்ட்ட கொண்டு விட்டுட்டு, "நீங்க மடியில வச்சிங்க நான் வச்சுக்கிறேன்ட்டா." அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி காலை நீட்டி விட்டு உட்காந்தது தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதா இருந்தது. அதுவும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கு மேலே அவன அங்கே வச்சுக்க முடியலன்ட்டு ஆளுமே ஏன்னா வந்து அவன் பெரிய புள்ளையா இருக்கான்ல. 2 பேர் உட்கார முடியல. ஸோ அவன பின்னாடி வந்து நீங்களே வச்சிங்கன்ட்டா. என்னடா இதுன்ட்டு ஏன்னா 4 பேர் உட்காரவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்புறம் அவன் முன்னாடியில உட்காரவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாரி இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ரோட் சைட் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு கொஞ்ச நேரம். இந்த மாரிலாம் காரில் இப்படி போகிறப்போ அந்த வேலை இறங்குறது, ஏதாவது வாங்குறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அதெல்லாம் நடக்காது. பட் இந்த தடவ தான் வந்து ட்ராவலில் வந்து இது மாரி இறங்கி ஷாப் பண்ணுறது. ஏன்னா ரோட் சைட் ஷாப்பிங்லாம் அந்த குட்டி குட்டி கடையில இதெல்லாம் பார்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாரி அன்னைக்கு தான் இறங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து நிஹால் செப்பல் கேட்டிருந்தான். எனக்கு இந்த மாதிரி செப்பல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டேன். நான் வந்து சைஸ் வந்து இதா வரல. சரி ரிட்டர்ன் பண்ணியாச்சு. எங்கேயுமே கிடைக்கல. இங்கே ரோட் சைட் போட்டிருந்ததுனால இது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டான். சரி நாங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு சீத்தாப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இப்போ அது கொஞ்சம் சீசனாக இருக்கு இல்லையா? அதான் வாங்கிட்டு இவருக்கு வந்து செப்பல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் லன்ச் டைமே வந்துடுச்சு. சரி போகிற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து இவனுக்கு வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரூட்ஸும் இதுவும் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் வந்து இது பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன அந்த தேங்காய் பூ இருக்கு இல்லையா? இந்த முளைச்சி வர தேங்காய் பூ அது வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா போன தடவை வந்து நாங்க சென்னை போயிட்டு வரும்போது வாங்கலான்ட்டு விட்டாச்சு. தூங்கிட்டே வந்ததில சரியா கவனிக்கல. இந்த தடவை எப்படியாவது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்தோம். சரி அதான் சரி அங்கே எதுவுமே இல்ல. அந்த வேளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூருக்கு வந்துட்டோம். கடலூர் வந்து அங்கே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு. அன்னைக்குமே நான் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணேன். எல்லாருமே சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டா. சப்பாத்திக்கு வந்து குருமா வேணான்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணியாச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கேப்பில இது பண்ணா தானே, எனக்கு சிக்கன் லாலிபாப் வேணும் அப்படின்னு சொன்னா. சரி சிக்கன் லாலிபாப் கொண்டு வந்தாச்சு. அது சிக்கன் லாலிபாப் மாரியே தெரியல. அந்த சாதாரணமா லெக் பீஸ் இது பண்ணி போட்டு இது பண்ணது தான். அது வந்து சிக்கன் லாலிபாப்ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். அதையும் சாப்பிட்டா. சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து சப்பாத்தி எடுத்தாச்சு. ஏகா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, மீன் குழம்புன்னு நெனைக்கிறேன். மீல்ஸ் இது பண்ணியிருந்தா. ஸோ அகல்லாம் ரைஸ் எடுத்துக்கிட்டாலும். ஸோ ட்ராவல் டைமில வந்து ரைஸை விட ஓகே இது கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது? கொஞ்சம் லேசாக இருக்கிற மாரி இருந்தது. ரைஸ்னால் ரொம்ப தூக்கம் வருது வேற சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது. அதனால் சப்பாத்தி சாப்பிட்டதுமே நல்லா இருந்துச்சு. ஆனா டேஸ்ட்டு எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. பன்னீர் பட்டர் மசாலா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபைனலா வந்து நிஹால் வந்து எனக்கு சிக்கன் மஞ்சூரியன் வேணும். சரி அதையுமே கொஞ்சம் ஒரு ஒரு பிளேட் மட்டும் ஆர்டர் பண்ணி ஆள் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டாச்சு. செம்ம இதா இருந்தது. ஸ்பைசியா ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே லாஸ்ட்டா அத உட்காந்து சாப்பிட்டுட்டு ஹூங்குறான். அதான் உரைக்கிது. உடனே எனக்கு ஏதாவது மில்க் ஷேக் வாங்கி கொடுங்க, ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. இதுவே போதும் உங்களுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஏன்னா டைமும் அது இருக்க 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 அப்படியே டைம் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளும் வந்து ஊருக்கு ரீச் ஆகணும். அதனாலே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வந்தா போதும் அப்படிங்கிற மாரி. ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஏசி இதா இருந்ததுனால கொஞ்சம் சாப்பிட்றப்போ ஒண்ணும் தெரியல.
கொஞ்சம் கிளைமேட்டுக்கு ரொம்ப வெளியில் ரொம்ப வெயில் கொளுத்தி எடுத்ததுனால இங்கே கொஞ்சம் ஏசி இதில் வந்து சாப்பிட்டதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி வர வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா கிளம்பிட்டோம். கடலூரில் தான் இறங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நான் அந்த தேங்காய் அது சொல்லியிருந்தேன் இல்லையா, கொப்பரை தேங்காய் அந்த பூ, அது வந்து எங்கள் வீட்டில் வந்து தென்னை மரம் நிறைய எங்கள் வீட்டு கொல்லையில் இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் அதெல்லாம் வந்து சும்மாவே இது பண்ணி கிடக்கும், எடுத்து சாப்பிடுவோம். இளநியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே இருந்து சாப்பிட்டது. கொய்யாப்பழம்லாம் மரத்தில் இருக்கும், ஏறி உட்காந்து அப்படியே பறித்து சாப்பிட்றது. இப்போ எல்லாமே காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோங்கும் போதே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் என் கொல்லையில் வந்து அவ்வளோ இதாக கிடக்கும், எனக்கு என்னென்னு முளைச்சி கிடக்கும். நாங்கள் உடச்சாக்கா அப்படியே ஃபுல்லாக பூவாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு வர வழியில் இதையுமே வாங்கிட்டோம். சும்மா 2 தேங்காவே வந்து 150 சொன்னாங்க. அப்பா எப்படிலாம் இருக்குது பாருங்கள், நம்ம சும்மா கடந்து சாப்பிட்டதுக்கு இப்போ இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அதையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவும் இது அவ்வளோதான். இந்த 2 நாள் சென்னை போயிட்டு வந்ததில் இப்படிலாம் தான் நடந்தது. ஸோ ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணியிருந்தேன். 2 நாள் இதாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா போயிட்டுருந்தது. ஸோ ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வீடியோவும் அவ்வளோதான். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக், அண்ட் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்தடுத்து வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேனே தவிர டைம் ஆகிட்டே இருக்குது. ஒன்றுமே கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இன்ஷா அல்லாஹ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.